ஏன் இப்ப சிறைவாசிகள் விடுதலையை ஏன் வந்து பாரபட்சம் காட்டுது திமுக? படிப்படியா என்ன படிப்படியா? என்னத்த படிப்படியா? ஏன் மற்றவனும் குற்றவாளி தான், இவங்களும் குற்றவாளி தான். நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை வந்து விடுதலை பண்றதும் இவங்களை வந்து விடுதலை பண்ணாம இன்னும் வச்சுக்கிட்டு பரவல் இது விடுப்புன்னு கொடுக்குது. கேட்டா இப்ப கடந்த அதிமுக ஆட்சியில கொடுக்காதெல்லாம் நாங்க கொடுக்கோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு இது பண்ணி காட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேவலமா இல்லையா உங்களுக்கு? நீங்க காலகாலமா இன்னும் எத்தனை நாள் தான் வந்து கோபாலபுரத்துக்கு அடிமையா இருப்பீங்க, இப்ப அறிவாலயத்துக்கு அடிமையா இருக்கீங்க, இன்னும் வந்து திமுகன்னு சொல்லிட்டு இந்த நீங்க அடிமையாகிறது மட்டும் இல்லாம இந்த சமூக மக்களை அடிமையாக்கி சமூக மக்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து போதை விற்பனை மொத்த வியாபாரிகள் ஆயிட்டு இருக்கானுங்க. அதாவது இது சட்டத்துக்கு விரோதமா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சமூகத்துக்கு எதிராக இது வந்து ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வை சொல்லிட்டு என்னைக்காவது இந்த திமுக காரங்க வந்து ஊபியில இடிக்கும் போது நாங்க குரல் கொடுத்தோமா இல்லையா? என்ன பேசுறீங்க? ஊபியில ஒரு முகமதிய சகோதரருடைய வீடை இடிக்கும் போது நாங்க குரல் கொடுத்தோம். நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல அண்ணன் வந்து முதல்ல திமுகவை சேர்ந்த இந்த ஐடி விங் பசங்க என்ன பேசிக்கிறானுங்க பாத்தீங்களா? அங்க யூபியில் நடக்குது பாத்தீங்களா? மத்திய பிரதேசத்துல புல்டோசர் வச்சிருக்கான். இதுக்குதான் நாங்க சொல்றோம் நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு. எப்படி சரிதானே? ஒன்னாயிட்டாங்கன்னு சொன்ன இந்த 10 கட்சிகள் ஒன்னாயிட்டாங்கன்னு சொன்னா இன்னும் 10 கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் உருவாக்குவாங்க, புதுசா உருவாக்குவாங்க. ஆமா, ஒரு சீட்டையும் கொடுத்துட்டு ஆளையும் கொடுத்துறாங்க. யார் தப்பு வாங்கினா? நாங்க தப்பு வாங்கல. உங்க தலைமை நாங்க எங்க தலைமை திமுக வாங்கியிருக்கேன். திமுக வந்து தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே செய்யல. வெறும் குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் மூத்த உறுப்பினருமான முனைவர் காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு தடா ரஹீம் ஐயாவிடமிருந்து. முதல்ல எங்கிட்டதான் வரணுமா? உங்ககிட்டதான் வர வேண்டிய சூழ்நிலை இப்ப இருக்கு. திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவு, ஏன் இந்த நிலைப்பாடு? திடீர்னு அதிமுகவுக்கு ஆதரவு ஏன் இந்த நிலைப்பாடு அப்படின்ற கேள்வி எங்கிட்ட வைக்க கூடாது. அதிமுக ஆதரிக்கக்கூடிய டிபி கட்சி கிட்ட இந்த கேள்வி வைக்கணும். ஏன்னா நேற்று வரையில நீங்க வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் கூட திமுகவுக்கு தான் ஆதரிச்சீங்க. அதன் பிறகு வந்து திமுகவினுடைய அமைச்சருக்கு வந்து விருதெல்லாம் கொடுத்தீங்க, அப்படியெல்லாம் கொடுத்த நபர் இப்ப திடீர்னு அதிமுக ஏன் ஆதரிக்கீங்கன்னா எஸ்டிபி கிட்ட இந்த கேள்வி நீங்க முன் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்துல் ரஹீம் கிட்ட இந்திய தேசிய லீக் கட்சி கிட்ட இந்த கேள்வி வைக்க கூடாது, தப்பா வைக்கிறீங்க நீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து கடந்த 3 ஆண்டுகளாக திமுக அரசின் முஸ்லீம் விரோத மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து தோலுரிச்சிட்டு வரக்கூடிய நபர்கள் நாங்க, புரியுதுங்களா? நேற்று வரையிலும் திமுக ஆதரிச்சுட்டு சில பல நன்மைகளை பெற்று இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியில சேர்ந்துட்டு அதிமுகவுடைய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டணி நம்ம இல்லை. அதே நேரத்துல அதிமுக ஆதரவு என்ற நிலைப்பாடு தான், மற்றபடி கூட்டணி எல்லாம் இல்லை. ஆதரவு எல்லாருக்கும் ஒரு ஆதரவு, அதே மாதிரி ஒரு ஆதரவு கொடுத்துட்டு கம்பெனி இருக்கும், அவ்வளவுதான். இஸ்லாமிய விரோத ஆட்சி, அதே போல மக்கள் விரோத ஆட்சின்னு எல்லாம் சொன்னீங்க. என்ன இஸ்லாமிய விரோத ஆட்சி இந்த 3 ஆண்டுகள் பாத்தீங்க? ஏன் இப்ப சிறைவாசிகள் விடுதலையை ஏன் வந்து பாரபட்சம் காட்டுது திமுக? படிப்படியா என்ன படிப்படியா? என்னத்த படிப்படியா? ஏன் மற்றவனும் குற்றவாளி தான், இவங்களும் குற்றவாளி தான். நீதிமன்றத்தால் சொல்லப்பட்ட எல்லாரும் ஒரே மாதிரி தான். அப்படி இருக்கும்போது மற்றவங்களை வந்து விடுதலை பண்றதும் இவங்களை வந்து விடுதலை பண்ணாம இன்னும் வச்சுக்கிட்டு பரவல் இது விடுப்புன்னு கொடுக்குது. கேட்டா இப்ப கடந்த அதிமுக ஆட்சியில கொடுக்காதெல்லாம் நாங்க கொடுக்கோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு இது பண்ணி காட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா கேவலமா இல்லையா உங்களுக்கு? நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அதிமுக வாக்குறுதி கொடுத்ததா சொல்லுங்க. சரி, அதுவும் போட்டோம். இப்ப கடந்த இது 40 தொகுதியில அறிவிச்சிருக்காங்க. 40 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில வந்து நீங்க வந்து கொடுத்துறீங்க, முஸ்லீமுக்கு கொடுத்துறீங்க. மத்த 39 தொகுதிக்கு வந்து நீங்க என்ன பண்ண, பாண்டிச்சேரி உட்பட தமிழ்நாட்டுல மொத்த 39 தொகுதிக்கு முஸ்லீம்கள் வந்து அதே அளவுக்கு அதிமுக பிறந்ததா இல்ல. நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க தமிழ்நாட்டுல தானே இருந்தீங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல இருந்த நீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், 100 விழுக்காடு இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை பெற்றுதான் திமுக இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கா இல்லையா? அப்போ 100 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. அதே
நிலையில அதிமுக இல்ல. அப்படிங்கும்போது அதிமுக ஒண்ணு திமுக ஒண்ணு கொடுத்து அதிமுக ஒண்ணு தானே கொடுத்தது. அதிமுக 2 கொடுத்து 3 கொடுத்தது நீங்க தயாண்டி பண்றீங்க. அதிமுக 2 கொடுக்குது 3 கொடுக்குது. நீங்க இந்த முறை வந்து அதிமுக முழுக்க 100% ஓட்டு போடுங்க. அடுத்த வாட்டி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருது. எடப்பாடி சட்டை பிடிச்சு கேட்கலாம், 15-20 சீட்டு கூடியா எங்களுக்குன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க காலகாலமா இன்னும் எத்தனை நாள் தான் வந்து கோபாலபுரத்துக்கு அடிமையா இருப்பீங்க? இப்ப அறிவாலயத்துக்கு அடிமையா இருக்கீங்க. இன்னும் வந்து திமுகன்னு சொல்லிட்டு இந்த நீங்க அடிமையாகிறது மட்டும் இல்லாம இந்த சமூக மக்களை அடிமையாக்கி சமூக மக்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து போதை விற்பனை மொத்த வியாபாரிகள் ஆயிட்டு இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் திமுக தான் இருக்கு. அப்போ சமூக விரோத உற்பத்தி பண்ற மாதிரி ஆமா சமூக விரோத செயல்களில் வந்து முஸ்லிம்களை ஈடுபடுத்துறது யாரு? திமுக தானே தொடர்ந்து ஈடுபடுத்திட்டு வருது. அண்ணனுக்கு கோபம் வரும். அப்ப சமூக விரோத செயல்கள்ல ஒருத்தன் ஈடுபடுறான்னா அவனை வந்து கண்டிச்சு அவனை கட்சியில இருந்து நீக்கி அவனை வான் பண்ணியிருந்தா இன்னொருத்த சமூக விரோத செயல்கள் ஈடுபட மாட்டான். எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க கண்டிப்பா அதை செஞ்சுப்போம். ஏன் கூட என்ன உங்களுக்கு வந்து தெரியாதா? தெரிஞ்சதுனால கட்சியை விட்டு நீக்கிட்டோம். தெரிஞ்ச இன்னும் தெரியாத எத்தனை பேர் இருக்காங்க? அது தெரிய சொல்லுங்க. கண்டிப்பா கட்சியை விட்டு நீக்க அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம். உறுதியா எடுப்போம். நம்புங்க. அதுக்கு நான் கேரண்டி. யாரெல்லாம் தவறு பண்றாங்களோ அவங்க பட்டியலை கொடுங்க, நாங்க நடவடிக்கை எடுப்போம். திரு ரஹீம், இப்போ பாரதிய ஜனதா அகெயின்ஸ்ட் தான் உங்களோட கட்சியின் நிலைப்பாடு. ஆன்டி பாஜக வந்துடக்கூடாது மீண்டும் ஆட்சிக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, வேற மாற்று சக்தின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தானே இருக்கு பாஜகவை எதிர்த்துனா. அப்ப அந்த கூட்டணியை அங்க வைக்கக்கூடிய திமுக தான் நம்ம ஆதரவு தெரிவிக்கிறோம். அதிமுக ஒருவேளை எத்தனை எம்பிகளோ வர்றாங்க, ஒரு இத்தனை எம்பிகள் வர்றாங்க அப்படின்னா அவங்க காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இப்ப காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு 10 எம்பி தேவைப்படுது. அந்த 10 எம்பி அதிமுக கிட்ட இருந்தா அதிமுக ஆதரிக்காம இருக்குமா? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இப்ப என்ன கேள்வி வருது அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் வந்து மோடி அவர்களை விமர்சிச்சு நம்ம பார்க்க முடியலையே தேர்தல் பிரச்சாரங்கள்ல. அதாவது திரு கனிமொழி மேடமும் சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு, இவங்க மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, வெளிப்படையா விமர்சனம் வைக்கிறதே இல்ல. மத்திய அரசனோட கொள்கைகளையோ மத்திய அரசனுடைய நிலைப்பாடுகளையோ வந்து வெளிப்படையா விமர்சிக்க மாட்டேங்கிறாரு திரு எடப்பாடியார். எங்களை வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. இது வந்து மோடி வேணாமான்னு இந்த தேர்தல் மத்திய அரசு விமர்சிக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பிரதான மாநில கட்சி இது வந்து அதிமுக இருக்கு. மாநில கட்சி இன்னும் பிரதான ஒரு பெரிய கட்சினா அதிமுக இருக்கு. அந்த பிரதான கட்சியை அடிச்சாதான் அவங்க அந்த ஓட்டு வங்கியை வாங்க முடியுமே தவிர அந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை அவங்க தங்களுக்கு சாதகமாக ஓட்டுகளாக மாற்ற முடியும். இப்ப பிஜேபி அட்டாக் பண்ணி அதிமுக என்ன ஓட்டு வங்கி வந்து கூடும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு விமர்சிக்கல அப்படின்னா மக்கள் அப்ப எப்படி ஓட்டு போடுவாங்க? ஏங்க இப்போ வந்து அதாவது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தலா இருந்தாலும் நீங்க சார்ந்தக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எப்படி ஓட்டு போடும்? அவசரப்படாதீங்க. நான் என்ன சொல்றேன், அதாவது இப்ப நடப்பது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் இங்க வந்து அதிமுகவும் திமுக எப்படி நடக்குதுன்னு சொன்னா எங்க தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலை தான் அவங்க தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான் பார்க்கும்போது அதிமுக வந்து திமுக அட்டாக் பண்றது, திமுக அதிமுக அட்டாக் பண்றது தான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு வரக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா அதை விட்டுட்டு இவங்க வந்து பாஜகவை வந்து ஏன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணல அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது சரியானது இல்ல. அது பாஜகவை அப்படி நான் கேட்கிறேன், பாஜகவை அட்டாக் பண்ணா ஏன் கடுமையான அட்டாக் பண்ணல? ஏன் திமுக மட்டும் என்ன புடுங்குதான்? திமுக பாஜகவை இது அட்டாக் பண்ணி என்னத்த இன்னைக்கு நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உட்பட பாஜக ஆளும் மாநிலங்கள்ல வந்து புல்டோசர் இடிக்கிறானுங்க. வழக்கு முஸ்லிம்கள் மீது வழக்கு போட்டாவே புல்டோசர் வச்சு இடிக்கிறான். அதாவது இது சட்டத்துக்கு விரோதமா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு சமூகத்துக்கு எதிராக இது வந்து ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது இந்த திமுக காரங்க வந்து ஊபியில இடிக்கும் போது நாங்க குரல் கொடுத்தோமா இல்லையா? என்ன பேசுறீங்க? ஊபியில ஒரு முகமதிய சகோதரருடைய வீடை இடிக்கும் போது நாங்க குரல் கொடுத்தோம். நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல அண்ணன் வந்து முதல்ல கனவு கண்ட விஷயங்கள் எல்லாம் பொது வெளியில பேசாதீங்க. என்ன கனவு கண்ட விஷயம்? ஏன் சார், நானே ஊடகத்துல பேசியிருக்கேன் சார். நீங்க பேசியிருப்பீங்க. நான் தான் சொல்றேன், திமுக தலைவர் இது சம்பந்தமா கண்டிச்சாரு. கண்டிக்கலன்ற நான் இதுவரை கண்டிக்கவே இல்லைன்னு கொள்ளையில போங்க. இப்படி சொன்னாக்க நம்ம என்ன சொல்றேன், கண்டிக்கலன்ற இவங்க திமுகவுடைய தலைமை இதுவரையும் கண்டிக்கல. அது எவ்வளவு கொடுமையானது.
ஏங்க ஒரு ஜனநாயக நாட்டுல வழக்கு யார் மீது எப்போ எப்படி வேணாலும் வழக்கு பதிவு செய்யலாம். வழக்கு பதிவு செய்த அடுத்த நிமிடமே காவல்துறை துணையோடு அந்த இடத்துல அந்த புல்டோசர் வச்சு அந்த வீடுகள் இடிக்கப்படுறதெல்லாம் இது என்ன ஹிட்லர் போன்ற கொடூர ஆட்சியில கூட இப்படி நடக்கல. இப்படி ஒரு கொடூர நிகழ்வுகள் இந்த இந்தியாவுல நடந்துட்டு வருது. இது நடந்துட்டு வரும்போது தமிழ்நாட்டுல அது கூட இவங்க அதாவது திமுகவை சேர்ந்த இந்த ஐடி விங் பசங்க என்ன பேசிக்கிறானுங்க பாத்தீங்களா? அங்க யூபியில் நடக்குது பாத்தீங்களா? மத்திய பிரதேச புல்டோசர் வச்சிருக்கான். இதுக்குதான் நாங்க சொல்றோம், நீங்க திமுக ஓட்டு போடுங்கன்னு. எப்படி சரிதானே? அந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கக்கூடாது. 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில அந்த மாதிரி எதுவும் இல்ல. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் அவன் இடிச்சு மிரட்டுவான், அவன் இடிக்க போறான், அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க மிரட்டி வாங்குவீங்க. அப்ப அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? சார் நாங்க பாதுகாப்பு இருப்போம், அதனால ஓட்டு கேட்கறது என்ன சார் தவறு? இது எப்படி இருக்குன்னு சொன்னா, பாதுகாப்பு அரணா இருப்போம், ஆனா நாங்க முதுகுல கட்டி ரெடியா வச்சிருப்போம் குத்து. அவன் எதிரி, அவன் குத்த வருவான், அவன்கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும்னா எங்க குத்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னா சரியானதா? திரு காமாட்சி, உங்களுக்கே இஸ்லாமியர்கள் வாக்களிக்கணும். திரு தடா ரஹீம் அவர்கள் சாய்ஸ் இருக்கு எங்களுக்கு, நீங்க சும்மா எங்களை பூச்சாண்டி காட்டுறீங்க. பிஜேபி உள்ள வந்துடும், எனக்கு ஓட்டு போட்டு, பிஜேபி உள்ள வந்து ஓட்டு போட்டு, இதே பயங்காட்டி இஸ்லாமியரோட வாக்குகளை 100% இலவசமா அறுவடை பண்ணிக்கிறீங்க. அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கறது இல்ல, ஒரு சீட்டு கொடுக்கறது இல்ல. நீங்க வெறும் வாக்கு இயந்திரமா தான் இஸ்லாமியர்களை பாக்குறீங்கன்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது பற்றி உங்களுக்கு இல்ல, இஸ்லாமியர்கள் ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து இன்றைக்கு எப்படி இவர் இருக்காரோ, யாரு நம்ம டாக்டர் ராம்தாஸ் இருக்காரோ, அது மாதிரி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வன்னியர்கள்லாம் ஒன்னா இருக்கிறோமான்னு அவர் இருந்தா இருக்காங்களோ இல்லையோ ஆக்டாவது பண்றாரு. அந்த மாதிரி முஸ்லிம் சகோதரர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கேள்விய திரு தமீம் அன்சாரிட்ட நம்ம இந்த குஷ்பு செய்தியின் வாயிலாக இதே கேள்வி அவர் முன் வச்சேன். அவர் இதுக்கு பதில் சொன்னாரு, இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றுபடலாம். இது கேட்கிற கேள்வி நல்லா இருக்கு, இதோட உள்நோக்கம் RSS கனவை நம்ம நினைவாக்குறதுக்கு சமம். எப்படி நடுநிலை இந்து சகோதரர் என்ன நினைப்பான், முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறார். ஒண்ணு சேர்ந்தா என்ன நினைப்பான்? ஒண்ணும் நினைக்க மாட்டான். ஒண்ணு சேர்ந்தா நம்ம இன்னைக்கு ஒரு 4 MPயோ 5 வச்ச கருத்துக்கே நான் முரண்படுறேன். அவர் எப்பவுமே தன்னை ஒரு பொது நலவாதி, பொதுவான நபர் மாரி தன்னை காட்டிக்கிறதுக்காக அப்படி பேசுவாரு. அதெல்லாம் இல்ல, சமூகம் ஒன்றுபட போறது இல்லை. அப்படி ஒன்றுபட்டாலும் திராவிட கட்சிகள் அதுக்கு ஒன்றுபட விட மாட்டாங்க. திராவிட கட்சின்னு சொல்லாதீங்க, டென்ஷன் இல்லங்க. நீங்க 10 கட்சிகள் ஒன்னாயிட்டாங்கன்னு சொன்ன, அந்த 10 கட்சிகள் ஒன்னாயிட்டாங்கன்னு சொன்னா இன்னும் 10 கட்சிகள் இந்த திராவிட கட்சிகள் உருவாக்குவாங்க, புதுசா உருவாக்குவாங்க. ஏங்க இன்னைக்கு இந்த சமூகத்தில் தலைவர்களாக ரெகக்னைஸ் பண்றது யாருன்னா இந்த கட்சிகள் தானே. இன்னைக்கு திமுக முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டை கொடுத்து ஆணையம் கொடுக்காம இருந்தா முஸ்லீம் லீக் தமிழ்நாட்டுல காகிதமில்ல காலத்தோட மறைஞ்சு போயிருக்கும். ஒரு சீட்டை கொடுத்து கேளுங்க, ஒரு ஆணையம் கொடுத்து, அவங்க திமுக தான் ஆணையம் கொடுக்கும். இப்ப நவாஸ் கனி சீட்டு கொடுத்து, அதாவது முஸ்லீம் லீக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. நவாஸ் கனி யார்? திமுக காரன். நவாஸ் கனிக்கு முஸ்லீம் லீக் என்னங்க சம்பந்தம்? கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடி நவாஸ் கனி முஸ்லீம் லீக் என்ன சம்பந்தம்? இல்ல, இவரு எடுத்தவங்க அவிழ்த்தோன்னு எல்லாத்தையும் நவாஸ் கனி முஸ்லீம் லீக்கு தானே சீட்டு கொடுத்துறோம். நாங்க கொடுத்தோம்னா எங்க கட்சிக்காரனா? திமுகவா? யார் சொன்னா? அவருடைய சகோதரர் திமுகல இருந்தாங்க. அவர் ஏற்கனவே அண்ணா திமுகல இருந்தாரு. எம்எல்ஏவுக்கு துறைமுகம் தொகுதியில் நின்றாரு. அதுக்கப்புறம் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நவாஸ் கனி நிக்கிறதுக்கு முன்னாடி நவாஸ் கனிக்கு முஸ்லீம் லீக் என்ன சம்பந்தம்? உறுப்பினரா இருந்தாரா சார்? அதெல்லாம் உறுப்பினரா, நிர்வாகியா இருந்தாரா? அவங்க கட்சி எதுக்கு ஒத்துக்கிட்டு கொடுக்குறாங்க? அவங்க கட்சி எதுக்கு ஒத்துக்கிட்டு கொடுக்குறாங்க? சும்மா அப்ப என்னத்துக்கு பேசுறீங்க? தப்பு கத்திரிக்காங்க. அப்ப திமுக நிலைமை என்ன பண்ணுதுன்னா, டப்பை வாங்கிட்டு ஒரு சீட்டையும் கொடுத்துட்டு ஆளையும் கொடுத்துறாங்க. யார் தப்பு வாங்கினா? நாங்க தப்பு வாங்கல. உங்க தலைமை, நாங்க எங்க தலைமை திமுக வாங்கியிருக்கேன். திமுக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே செய்யல, வெறும் வெற்று அறிக்கையில மட்டும்தான் இருக்கு. சிறைவாசிகள் விடுதலை இன்னும் சாத்தியப்படுத்தல. அதே போல அவங்களுக்கு சீட்டும் கொடுக்கல. கடந்த 2019 சீட்டு கொடுக்கல. நம்ம 2020 ஒரு 10 பேரை வச்சிருக்கானுங்க திமுக காரங்க. யார் யாருன்னு சொன்னா, இந்த முஸ்லீம் லீக், இப்ப இந்த தமுக, அடுத்து இந்த பக்கம் இந்த ஆலுஷ் ஷானவாஸ் மாதிரி ஒரு 4-5 பேரு வச்சுக்கிட்டு திரும்ப அவங்கள விட்டு திமுக பண்ண சாதனை என்ன தெரியுமா? பட்டியலிட தயாரா? அதிமுக என்ன பண்ணிச்சு கடந்த 10 ஆண்டுகளா? இது என்ன பண்ணிச்சு?
ஏண்டா திமுக ஆட்சி காலத்துல வந்து 1997 வந்து நவம்பர் கலவரம் நடந்தது. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அந்த இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. திமுக என்ன பண்ணிட்டு இருந்தது? பொத்தி முட்டு இருந்தது. இதை பத்தி இந்த நாதாரிங்க எவருமே பேச மாட்டானுங்க. யார் இந்த திமுக முட்டி போட்டு முட்டு கொடுக்குறானுங்களா, இது மட்டும் யாருமே பொது வெளியில பேச மாட்டானுங்க, புரியுதுங்களா? ஆனா அதன் பிறகு நடந்த குண்டடிப்பு பத்தி தான் பேசுவானுங்க. நான் கேட்கிறேன், நீ குண்டடிப்பை பத்தி பேசுறேன்னா நவம்பர் கலவரத்தை பத்தி பேசி ஆகணும். நவம்பர் கலவரத்துக்கு திமுக அரசு சரியான முறையில் நீதியா வழங்கி அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணி சிறையில தள்ளி கோயம்புத்தூர் குண்டடிப்பே நடந்திருக்காருங்க. திரு காமாட்சி, அந்த 97 நடந்த இந்த கலவரம் உங்களுடைய ஆட்சி காலத்துல தான் இருந்துச்சு. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. பல ஆயிரம் வீடுகள் வந்து சூறாயிடப்பட்டுச்சு. இதுக்கெல்லாம் நீதி கிடைச்சிச்சா? குறிப்பா அர்ஜுன் சம்பத் சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காரு. அவரும் அதுல வந்து முக்கிய குற்றவாளி அவர் இருந்தவர். அவர் மீது வழக்கு தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு, வெளியே தெரிஞ்சிட்டு இருக்காரு, நான் தான் பாபர் மசூதி இடித்தேன், ஆமா பெரும்பான்மை திட்டு தான் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து புறப்பகண்டா பண்ணிட்டு இருக்காரு. இப்படி சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கிற விதமா, சமூகத்தை பிளவுபடுத்துற ரீதியா இப்படி பேசிட்டு இருக்காரு. அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சா? சொல்லுங்க. இங்க பாருங்க, அவர் மீது எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? சார்ஜ் ஷீட் போட்டு சிறையில வச்சது தெரியாதா? ஜெயில போனாரா இல்லையா? நான் சொல்றேன், கைது பண்ணி சம்பிரதாய முறையிலான கைது பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த வழக்கை போட்டு அவங்க வந்து 15 நாள்ல பெயில வந்துட்டாங்க. ஜாமீன்ல பெயில வந்து வழக்கு வந்து ஒரு 2 வருஷத்துல முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. 15 நாள்ல ஜெயில இருந்தது 19 பேரை கொலைக்கு. இதே அந்த ஒரு இதுங்க, ஆரிஃப்ன்ற ஒரு பையன் தன்னுடைய நண்பர் அடிபட்டான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். அந்த பையனை அதே மருத்துவமனையில வச்சு கொடுமையா வந்து எரிச்ச காட்சிகள் இன்னும் கூட ஊடகங்கள்ல வந்து இருக்கு அந்த நேரத்துல, புரியுதுங்களா? என்ன நீதி? திமுக என்ன வழக்கு நீதி? ஆனா அதன் பிறகு நடந்த குண்டடிப்பு காரணம் காட்டி 160 பேரை கைது பண்ணீங்க. புர்கா போட்ட பெண்கள் எல்லாம் புர்கா கழட்டி பாத்தீங்க. டிசம்பர் 6 சாதாரணமா காதல் டிசம்பர் 6க்கு முன்னதாக வீடு புகுந்து கைது செய்வீங்க இஸ்லாமிய நிர்வாகிகள் எல்லாத்தையும். இதுதான் நம்மளோட திமுக ஆட்சி, இஸ்லாமியர்களோட நலனான ஆட்சியாங்கிற ஒரு கேள்வி வருதுல. அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி அல்ல, தீவிரவாதிகளுக்கு எதிரான ஆட்சி. முஸ்லிம்களுக்கு எதிராக யாரு? நான் போட்டுறேன் சார், தீவிரவாதிகளுக்கு எதிரான கட்சி. 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு உண்டான குற்றவாளிகள் நம்ம தண்டிச்சோமா அப்படின்ற கேள்வி. நாங்க எப்படி தண்டிக்க முடியும்? நீதிமன்றம் தானே தண்டிக்கணும். அவங்க மேல வழக்கு போட்ட மாதிரியா? நாங்க அவங்க மீது நாங்க வழக்கு தொடுத்தோமா இல்லையா? வழக்கு தொடுக்கப்பட்டதா அவன் பூரா பெயில்ல வந்துட்டான். அதை நீதிபதி பெயில்ல விடுறான். அதுக்கு என்ன பண்ண சொல்றேன்? நாங்க போய் அந்த சட்ட சலுகைகள் ஏன் முஸ்லீமுக்கு கொடுக்கல? கோயம்புத்தூர் குண்டடிப்பு வழக்குல ஏன் கொடுக்கல? ஒக்காமக ஒரு ஆளுக்காச்சும் ஜாமீன் கொடுத்தீங்களா? கொடுக்கல. உங்க அரசு தானே. அதுவும் ஜெயிலுக்கு பக்கத்திலேயே வந்து நீதிமன்றத்தை இருந்து அப்படியே வழக்கு நடத்தி வழக்கறிஞர் வைக்க கூட முடியாத அபலைகளாக இருந்த நபர்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படியே தண்டிச்சு சிறையில் வச்சிருக்கீங்க. அது போன்ற நபர்களை விடுதலை செய்யறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தயக்கம்? நீங்க நீதியோட நடந்திருந்தீங்கன்னா அந்த 19 பேர் கொல்லப்பட்டதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? குறைஞ்சது அர்ஜுன் சம்பத் உட்பட 17 பேர் மீது வந்து நீங்க வந்து குற்றப்பத்திரிக்கை வந்து சரியா ஸ்ட்ராங்கா போட்டு நீங்க அந்த நபர்களை வந்து நீதிமன்றத்துல குற்றவாளின்னு நிரூபிச்சு அவனையும் சிறையில வச்சிருந்தீங்கன்னா திமுக வந்து உண்மையிலே வந்து சரியான கட்சி. நான் இங்க வந்து என்ன பண்ணிருப்பேன், அண்ணன் தோல் மேல கைப்பட்டு சொல்லியிருப்பேன், திமுகவை பத்தி எவனா பேசினா நான் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா திமுக அதை செய்யலையே. முஸ்லிம்களுக்கு துரோகம் செஞ்சது. அன்னைக்கு 1997 துரோகம் செஞ்சது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி அன்றைய முதல்வர் கலைஞர் வந்து கேட்கலையே. தெருச்சண்டைக்கெல்லாம் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்வு சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் வந்து முஸ்லிம்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது எந்த விதமான நிவாரணம் வழங்கலையே. அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்படுத்த மிகப்பெரிய கலவரத்துக்கு முக்கிய மூல காரணமா இருந்த அங்க இருந்த டிசி மாசானபுரத்தின்ற ஒரு அயோக்கிய நாய என்ன ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் சேர்ந்து அன்றைக்கு திமுக கிட்ட கோரிக்கை வைக்கிறது. இந்த ஆள் தான் இப்படி பண்ணா, மாசானுமுத்துன்ற ஒரு நபர் தான் இப்படி ஒரு கொடுமையா வந்து நடந்தது சம்பவம், இந்த கலவரத்துக்கு காரணம், இந்த கலவரத்துல 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம்னு சொல்லும் போது கூட என்ன பண்ணிட்டாங்க? திமுக முதல்வர் என்ன தெரியுமா பண்ணாரு? மாசானுமுத்தை வந்து பதவி நீக்கம் செய்யல. அவர் அங்கிருந்து கோயம்புத்தூர்ந்து மாத்தல. டிஐஜியா, அதாவது எஸ்பியா இருந்தவரை டிஐஜியா ப்ரொமோஷன் கொடுத்து அழகு பார்த்த ஒரு கலைஞர் கருணாநிதி. அப்படி இருக்கும்போது நாங்க எங்களுக்கு எப்படிங்க திமுக மீது வந்து ஷாப் கார்னரை நாங்க கொண்டு போவோம்? எனக்கு ஒரு கேள்வி வந்து, தமிமுல் அன்சாரி அவர்கள் வந்து பரவலா ஒரு கருத்து ஒண்ணு முன் வச்சிருந்தாரு.
இது உங்களுக்கு உடன்பாடான்னு சொல்லுங்க. அவர் சொன்ன என்ன சொன்னார்னா, எங்களுக்கு வந்து திமுகவும் இது கிடையாது, அரண் கிடையாது, பாதுகாப்பு அரண் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, காங்கிரஸ் கிடையாது, யாரும் கிடையாது. எங்களுக்கு அரணா இருக்கக்கூடியது வந்து பெரும்பான்மை இந்து மக்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. இது உங்களுக்கு ஏத்துக்கிறீங்களா? அதாவது காலங்காலமா இதுதான் உண்மை. அவங்கதான் நம்ம பாதுகாக்கிறாங்க. இல்ல, பாதுகாக்கிறதுன்றது ஒவ்வொரு மனிதனையும் படைக்கிறவனும் பாதுகாக்கிறான், அது வேற விஷயம். ஒவ்வொரு முஸ்லீமும் நினைக்கிறது. அதே நேரத்துல வந்து இன்னைக்கு நண்பர்களா ஊற்றா உறவினரா நம்ம கூட வாகனங்களை போறோம், பல பிரச்சனைக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை போது அவன் வந்து இந்துவா முஸ்லீமா நம்ம பாக்குறது இல்லையா? அது மனிதாபிமானியத்தோட இன்னைக்கு இந்தியா முழுக்க அது நடந்துட்டு வருது இல்லையா? இல்லைன்னு சொன்னா இந்த பாசிச சித்தாந்தவாதிகளால வந்து இன்னைக்கு வந்து நீங்க அடிக்க நான் அடிக்க நான் அடிக்க நீ அடிக்க ஒட்டுமொத்த இந்தியாவை சிதறுண்டு சீரழிஞ்சு போயிருக்கு எப்போ. உங்களோட இருவருடைய கருத்தை பதிவு வைக்க ரொம்ப நன்றி.